ஹாய் ஹலோங்க. துவரம்பருப்பு போட்டு கீரை கூட்டு எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இருக்கிறது இருந்துச்சுன்னா, நான் கடலைப்பருப்பு இல்லாதனால துவரம்பருப்பு மட்டும்தான் சேர்த்துறேன். கீரையை நல்லா ஆஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் துவரம்பருப்பு, அதில் தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி போட்டு அந்த அரிஞ்சு வச்சுருக்க கீரையை எடுத்து சேர்த்துக்கோங்க. உப்பும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கோங்க. குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு, இல்லைன்னா 4 விசில் நல்லா குழையணும் இல்லைங்களா, 4 விசில் விட்டு எடுத்து இறக்கி வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு வெள்ளைப்பூண்டு, வரமிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி மட்டும், தேங்காய் எண்ணெய் போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கடைசல் இருக்குங்களா, நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க குக்கரில் இருக்குது. அதுக்கு இந்த தாளிப்போடு சேர்த்து இறக்கி வச்சுருங்க. கூட்டு தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? வத்தல் மிளகா போடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.